வணக்கம் வெல்கம். இன்னைக்கு உங்களுக்காக 2021 வெளிவந்த ப்ரே அப்படின்னு ஒரு சூப்பரான சர்வைவல் மூவி தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒன்லைனர்னு பார்க்கும்போது 5 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதில் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆக போகிறதுனால சின்னதாக ஒரு பேச்சுலர் பார்ட்டி வைக்கிறான். ஆனால் அது வீட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸ்லேயோ இல்லை, அன்பிளான்டாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில். அப்படி அவங்க ஃபன் பண்ணணும்னு போன இடத்துல பயங்கரமான சம்பவங்களெல்லாம் நடக்குது. தென் அதிலிருந்து 5 பேர்ல ஒவ்வொருத்தரா முகம் தெரியாத ஒரு நபர்னால என்ன இன்டென்ஷனும் தெரியாம கொலை செய்யப்படுறாங்க. ஸோ கடைசியா எதுக்காக கொலை செய்யப்படுறாங்க, அந்த 5 பேர்ல யாரு தான் கடைசியில தப்பிச்சது அப்படின்றது தான் படத்தோட பிளாட்டு. ஸோ நான் ஒன்லைனரே ஒரு நிமிஷத்துக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா படம் இன்னும் இன்ட்ரெஸ்டா போகும். கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் புதுசாக வந்து பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, லெட்ஸ் பிகின் தி ஸ்டோரி. படத்தோட ஓப்பனிங்ல ஒரு கப்புள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம படத்தோட ஹீரோ தான். இன்னும் 2 வாரத்துல அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தே ஆகணும்னு கேட்டதுனால அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் கூட சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டியையும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கணும், பிளஸ் ஃபன்னாகவும் இருக்கணுன்றதுக்காக ஒரு காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் வராங்க. இனிஷியலா போட்டிங்ல போயிட்டு இருக்கும்போது பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. தென் தண்ணியில குதிச்சு சின்ன பசங்க மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. தென் போர் அடிக்கிற அளவுக்கு குளிச்சு விளையாடி முடிச்சுட்டு பக்கத்திலேயே தீ மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க பாக்குற 5 பேர்ல 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அதுல தம்பி தான் நம்ம ஹீரோ. அண்ணன் கூட பார்ட்னரா வேலை செய்யறவங்க மொத்தம் 2 பேரு. தென் இவங்களோட கேங்லே கடைக்குட்டினா அது இவன் தான். எல்லாரோட வயசுலயும் சரி சைஸ்லயும் சரி சின்ன பையன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் எல்லாரும் ஒரு இடத்துல இப்படி மீட் பண்றதுனால ஜாலியா ஃபன்னா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க இருந்த காட்டுக்குள்ள ஒரு கன் ஷாட் சத்தம் கேக்குது. என்னடா அதுன்னு எல்லாரும் ஒரு செகண்ட் குழப்பத்துல திரும்பி பார்க்க அதுல ஒருத்தன் சொல்றான், பொதுவா இந்த சீசன்ல காட்டுல வேட்டையாடுவாங்க, ஸோ கன் ஷாட் எல்லாம் சகஜம்தான், இது ஒரு பெருசா வரி பண்ணிக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எப்பயும் போல கதை பேசுறதை கண்டினியூ பண்றாங்க. அப்புறம் அங்கிருந்து ஒரு பழைய உயரமான கட்டடத்துக்கிட்ட வந்து சேர்றாங்க. தென் குரூப்பா சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு சுத்தியுள்ள இயற்கையெல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க. வந்ததுல இருந்தே வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சம் இன்டெப்தா பேசிட்டே போலாமேன்னு சும்மா ஒரு வாக்கிங் போறாங்க. அப்பதான் ஹீரோ அவனோட அண்ணங்கிட்ட வேலை விஷயமா பேசுறான். ஏன்னா இவங்களோட கேங்ல வேலை கிடைக்காம சும்மா இருக்கிற ஒரே ஆளு நம்ம ஹீரோ மட்டும்தான். அவன் அண்ணன் வேலை பார்க்குறான், அதே கம்பெனியில தான் இவனை கட்டிக்க போற பொண்ணுமே வேலை பார்க்குது. ஸோ அண்ணங்கிட்ட கேட்டு எப்படியாவது வேலை கிடைச்சிருச்சுன்னா ஆஃப்டர் மேரேஜ் லைஃபை ரன் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா இருக்குமேன்னு தான் கூட பிறந்த அண்ணன்ற உரிமையில கேட்டான். ஆனா அவன் கொடுத்த பதில் வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான்னு சொன்னதை கேட்டு ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தென் அப்படியே பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது வழியில ஒரு மரத்துக்கு கீழே சின்னதா ஒரு குதிரை பொம்மை ஒன்று இருக்கிறத பாக்குறானுங்க. நடு காட்டுல அதுவும் ஒரு மரத்துக்கிட்ட யார் இதை வச்சுட்டு போயிருப்பாங்கன்னு யாரோடதா இருந்தா என்ன தெரியாம விட்டுட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம்னு அண்ணங்கார எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கிட்டான். தென் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் காட்டுக்குள்ள ஒன்னா தான் நடந்து போனாங்க. அப்புறம் அதுல ஒருத்தனை மட்டும் தனியா விட்டு 2 பேரா பக்கத்துல தான் போயிட்டு வரும், அது வரைக்கும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. ஸோ ஒரு பக்கம் ஹீரோவும் அந்த சின்ன பையன் மாதிரி இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, 2 பேரும் சேர்ந்து காட்டோட மேட்டு பகுதியில மரங்களை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு அந்த சின்ன பையனுக்கு கால் வலிக்கி விட்டு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய குழியில சறுக்கி விழ போயிட்டான். தென் ஹீரோ தான் டக்குன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து காப்பாத்திட்டான். பொதுவாகவே அவனுக்கு உயரனா ரொம்ப பயம். அதை சொன்னா எங்க கலாய்ப்பாங்களோன்னு தான் அந்த விஷயத்த ஹீரோ கிட்டே சொல்லாம கூட வந்தான். அதனாலதான் பயத்துல விழுந்துட்டான்ற விஷயத்த ஹீரோ அவனை காப்பாத்தினதுனால ஒரு நம்பிக்கையில அவனோட வீக்னஸை ஓப்பனா சொல்லிட்டான். சரி ஓகே, இதுக்கு மேலங்கிறதா டேஞ்சர், எல்லாரும் மறுபடியும் ஒரு இடத்துக்கு போயிடலான்னு பக்கத்துல சுத்தி பார்க்க போனவங்களாம் மறுபடியும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்பதான் தனியா ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. போனவங்க ரொம்ப நேரம் கழிச்சுதான் திரும்ப வந்திருக்காங்க. மூஞ்சில வர பதட்டம் வேற தெரியுது. அப்படி அங்க என்னடா நடந்தது சொல்லுங்கடான்னு கேக்குறான். பதிலுக்கு ஹீரோ அங்க என்ன நடந்ததோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த சின்ன பையனோட வீக்னஸை இவனுக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணி சொல்லி காப்பாத்தி விட்டான். ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு இருக்கிற பயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அதுவுமே அவனுக்கு ஒரு வீக்னஸ் ஆயிடுமேன்னு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டான். தென் எப்பயும் போல கதை பேசிட்டு ஒரு வழியா எதிர்பார்த்து வந்த மாதிரி ஃபன்னாவே ட்ரிப்பை முடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, வந்த வழியே திரும்ப போகலான்னு காட்டை ஒட்டி நிறுத்தியிருந்த காரு கிட்ட கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த முறை அதே மாதிரி ஒரு கன் ஷாட் இவங்களுக்கு ரொம்ப பக்கத்துல கேக்குது. எல்லாருக்கும் ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா காது கிட்ட வச்சு வெடிச்சா எந்த அளவுக்கு சத்தம் கேட்குமோ அந்த அளவுக்கு பெருசா இருந்தது. தென் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. 5 பேர்ல அந்த சின்ன பையனோட ஷோல்டர்ல தான் அந்த கன் ஷாட்டோட புல்லட்டே பட்டிருக்கு. அவனுங்களுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு ஷூட் பண்றவனுங்க ரொம்ப பக்கத்துல தான் இருக்கானுங்கன்னு. தென் முடிஞ்ச வரைக்கும் சத்தம் போட்டு வார்ன் பண்றானுங்க, ஷூட் பண்றது யாரா இருந்தாலும் சரி பக்கத்துல மனுஷங்க இருக்கும், ஸோ யாரும் ஷூட் பண்ணாதீங்கன்னு. அப்புறம் அடிபட்டு கிடக்கிறவனுக்கு கட்டை போட்டு உடனடியா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆகணும்னு காரு கிட்ட வந்தா
மறுபடியும் எவனோ ஒருத்தன் இவங்க இருக்கிற இடத்தையே ஷூட் பண்றான். தென் இப்ப இவங்களுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன், என்னதான் நடக்குதுன்னு. அப்பதான் ஹீரோவோட அண்ணன் கார் டயர் புல்லட் பட்டு பஞ்சர் இருக்கிறத நோட்டீஸ் பண்றான். ஸோ இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஷூட் பண்றவன் கண்டிப்பா ஒரு ஹண்டரா இருக்க வாய்ப்பே இல்லை. இது யாரோ நம்மள ட்ராப் பண்ணணுன்றதுக்காகவே பிளான் பண்ணி அடிச்ச ஷாட்டா தான் இருக்கணும்ன்றான். அடிப்பட்ட அந்த பையன் பிளட் லாஸ்லயும் வலியிலையும் துடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து அவனை கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு நடந்தே கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தாலுமே கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும். அதுவுமே காட்டுக்குள்ள போனாதான் சாத்தியம். கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தாலும் டவர் சுத்தமா இல்ல. அப்படி இருக்க பேசாம அந்த பஞ்சரான கார்லயே போயிடலாமானலாம் பிளான் போட்டாங்க. ஆனா இவங்களை டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்க ஆளு இவனுங்க எந்திரிச்சு நின்னாலே இடம் பார்க்காம கண்ணா போயினான்னு ஷூட் பண்றான். தென் இவங்களுக்கு எப்ப கிளியரா தெரிஞ்சு போச்சு, ஷூட் பண்றது யாரா இருந்தாலும் சரி அவனோட இன்டென்ஷனே நம்ம எல்லாரையும் ஷூட் பண்ணி கொல்லணும்ன்றதான் போல. ஸோ அதுக்காக பயந்துட்டு கார் பக்கத்துல எவ்வளவு நேரம் காப்பாத்த யாராவது வருவாங்கன்னு வெயிட் பண்ணாலுமே சேஃப் கிடையாதுன்னு ஷூட் பண்றவன் ஸ்னைப்பரை தான் யூஸ் பண்றான். அப்படி இருக்க கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தப்பிக்க எப்படியாவது வழி தேடிக்கலான்னு முடிவு பண்ணி முடிச்ச வரைக்கும் வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடுறாங்க. அப்பன்னு பார்த்து அண்ணங்காரனோட போனு தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடும்போது தவறி விழுந்துருது. தென் கடைசியா ஓடி வரவன் ஹீரோன்றதுனால அந்த போன்ல முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஸோ எப்படியாவது எடுத்துட்டு வந்துருன்னு ஜஸ்ட் மிஸ் ஹீரோ போன் எடுக்கும் போதே செத்துருப்பான். ஆனா அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி ஒரு வழியா காட்டுக்குள்ள வந்துட்டான். அப்புறம் உயிர் பயத்துல தலை தெறிக்க மூச்சு வாங்க ஓடி வந்தவனுங்க காட்டோட சேஃபான ஒரு பகுதியில சுத்தி முத்தி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதுக்காக. அடுத்து என்னதான் பண்றது எங்க போறதுன்னு கண்ணு கட்டி விட்ட மாதிரி காட்டுல தெரிய அப்பதான் ஆரம்பத்துல அவங்க மலைகளை சுத்தி எடுத்துக்கிட்ட போட்டோவை வச்சு இந்த திசையில போனா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுல ஒருத்தன் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணி மத்த எல்லாரும் அவங்க கூட நடந்து போறாங்க. அந்த சமயத்துல தான் அவங்க இருக்கிற காட்டுக்கு மேல ஒரு ஹெலிகாப்டர் கிராஸ் ஆகி போக வாய்ப்பு கிடைச்சுமே அதை பயன்படுத்திக்க முடியல. ஏன்னா இவங்க போடுற சத்தம் கேட்டு கண்டிப்பா ஷூட் பண்றவன் இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவான். ஸோ துரதிருஷ்டவசமா வந்த வாய்ப்புமே வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. தென் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நதிக்கு பக்கத்துல ஒரு லேடியை பாக்குறாங்க. ஆளே இல்லாத காட்டுல தன்னந்தனியா அவ ஒருத்தி மட்டும் நதியை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. தென் இவங்க இருந்த இடத்துல இருந்தே அவகிட்ட அப்ரோச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு சின்ன ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. அப்புறம் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு இன்னும் கிட்ட போய் பாக்குறானுங்க. அப்பதான் மெதுவா இவங்க பக்கம் திரும்பினவ சடனா பக்கத்துல வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து பேச்சு கொடுத்தவன டார்கெட் பண்ணி நெத்தி போட்டுல ஷூட் பண்ணி கொண்டுட்டா. தென் இதை பார்த்த மற்ற 4 பேரும் உறைஞ்சு போயிட்டானுங்க ஒரு செகண்ட். அப்புறம் உடனே அந்த இடத்த விட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள செதறி ஓடுறானுங்க ஒவ்வொரு பக்கமா. தென் அவ ஷூட் பண்ணி செத்து போனவ இருக்கிற இடத்துக்கு மெதுவா நடந்து வந்து பாக்குற. ஒரு பக்கம் அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக காட்டோட ஒவ்வொரு திசையிலுமே செதறி ஓடனவனுங்க மரண பீதியில மறுபடியும் அவ கண்ணுல படாத மாதிரி ஒரு இடத்துல சேஃபா உட்காந்துருக்கானுங்க எல்லாம் சேர்ந்து. இவங்க 5 பேர்ல செத்து போனான் இல்லையா, அவனுக்கு தான் காட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி என்னன்னு தெரியும். கடைசியில் அவனுக்கே ஃபர்ஸ்ட் இப்படி ஆனதுனால இவங்களோட நிலைமை கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இங்க என்னதான் நடக்குது, யார் அந்த லேடி, எதுக்காக கொலை பண்றான்னு மாத்தி மாத்தி குழப்பத்திலையும் பயத்திலையும் அவனுங்க கூட கேள்வி எழுப்பிக்கிறானுங்க. தென் இப்படியே பேசி புலம்பிட்டு இருந்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அடுத்து அவன் நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வரத்துக்குள்ளார எப்படியாவது அந்த காட்டை விட்டு தப்பிச்சாகணும்னு ஆளுக்கு ஒரு திசையில வாட்ச் பண்றாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த லேடி இருக்காளா இல்லையான்னு. தென் அந்த ஆழமான காட்டுல எந்த பக்கம் கரெக்டான வழின்னு தெரியாம ஒரு கெஸ்ஸிங்ல தான் போறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் அதே காட்டோட பகுதியில அந்த லேடி அவங்கள ஃபாலோ பண்ணி வர மாதிரியும் காட்டுறாங்க. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டவசமா அவ்வளோ அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல ஒரே ஒரு கடை மட்டும் இருக்கிறத பார்த்ததும் இவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்பாடா, எப்படி எங்க மனுஷங்க இருப்பாங்க, கண்டிப்பா நம்ம தப்பிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கையோட தான் உள்ள போறாங்க. ஆக்சுவலா அந்த கடைக்குள்ளார கவுண்டர்ல ஒரே ஒரு லேடி மட்டும் தான் நின்றுட்டு இருக்காளே தவிர அங்க யாருமே இல்லை. தென் ஆரம்பத்துல இவனுங்க காட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவனுங்களுக்கு என்ன நடந்ததோ எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எப்படியாவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க, நாங்க இருக்கிற இடத்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் போது பதிலுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த காட்டு பகுதியில செல்போன் வேலை செய்யாது, ஏன்னா நெட்வொர்க்கே சுத்தமா இல்ல, என்கிட்ட ஒரு பழைய லேண்ட்லைன் கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கு, அதுவுமே அப்பப்பதான் வேலை செய்யும், மேபி ட்ரை பண்ணி பாருங்கன்றா. தென் ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போமேனு அண்ணங்கார தான் அதே லேண்ட்லைன்ல கால் பண்றான். அப்புறம் ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கேட்கறான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கன்ஷாட் ஒன்று நடந்தது, உங்களுக்கு ஏதாவது கேட்டுதான்னும் போது பதிலுக்கு அவ அதை பத்தி பெருசா தெரிலன்ட்டா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, நீங்க சொன்ன டைமிங் இல்ல அதுக்கு முன்னாடி சம்திங்ன்ட்டு மோஸ்ட்லி இங்க வரவங்களும் அடிக்கடி தொலைஞ்சு போற மாதிரியும் ஒரு வதந்தி இருக்கு, ஸோ பார்த்து இருந்துக்கோங்கன்றா. தென் இவங்களோட நல்ல நேரமும் என்னவோ போலீஸ்க்கு கால் கனெக்ட் ஆயிடுச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவங்க இருக்கிற இடத்துக்கான அட்ரஸை அந்த பொண்ணுகிட்ட கேட்கலான்னும் போதுதான் அவ அட்ரஸ் சொல்றதுக்குள்ளேயே ஃபாலோ பண்ணிட்டு வந்த லேடி கண்ணு மிக்கிற நேரத்துல சொல்லி முடிக்கல ஷூட் பண்ணி கொண்டுட்டா. தென் உடனே எல்லாரும் கீழே குனிஞ்சு மறைஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா அந்த லேடி கடைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கா கையில கன்னோட இவங்களை ஷூட் பண்றதுக்காக.
ஆல்ரெடி போலீஸ் கிட்ட பேசிட்டு இருந்த கால் கனெக்ஷன் இன்னும் ஆக்டிவ்ல தான் இருக்குன்றதுனால எப்படியாவது இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்றதுக்காக ஹீரோ தான் மெதுவா எந்திரிச்சு அந்த லேண்ட்லைன் போனை எடுக்க ட்ரை பண்ணான். ஆனா அவ அதுக்குள்ள லேண்ட்லைனை ஷூட் பண்ணி செதற விட்டா ஜஸ்ட் மிஸ் ஹீரோவோட கையே போயிருக்கும். அப்பதான் ரியலைஸ் பண்றானுங்க ஹீரோக்கு மிஸ் ஆன அந்த புல்லட் தவறுதலா ஏற்கனவே குண்டடிப்பட்டிருக்க அதே சின்ன பையனுக்கு இந்த ஷாட் வந்து விழுக இந்த முறை அவனுக்கு ஸ்பாட்லேயே உயிர் போயிடுச்சு. தென் அவ அகெயின் கடைக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்குள்ள கல்லை தூக்கி வீசி டைவர்ட் பண்ணி விட்டு மறுபடியும் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் காட்டுக்குள்ள ஓடுறானுங்க. ஸோ இப்போதைக்கு அந்த 5 பேர்ல இன்னும் 3 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அதுல அடிப்பட்ட அண்ணங்காரன், அப்புறம் தம்பி நம்ம ஹீரோ, தென் கடைசியா ஒருத்தன். இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டோட ஒரு பகுதியில் அதே லேடியை பாக்குறாங்க. ஆரம்பத்துல அவளுக்கு இவங்க இருக்கிற இடம் தெரியாதுன்றதுனால வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மெதுவா காட்டுக்குள்ள போயிடலான்னு தான் பார்த்தானுங்க. ஆனா இவங்க போட்ட சத்தம் கேட்டு ஃபாலோ பண்ணி பின்னாடியே ஷூட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. கிட்டத்தட்ட 3 பேருமே அவட்ட வசமா மாட்டிக்கிற நிலைமையில இருக்க அண்ணனும் தம்பி எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆனா அந்த 3ஆவதா கூட இருந்தவன் வசமா மாட்டிக்கிட்டான். ஆனா இந்த முறை அவ்வளவு க்ளோஸ்ல இருந்துமே அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சுமே அவ ஷூட் பண்ணல. தப்பிச்சு ஓட பார்த்த ஹீரோவும் அண்ணனும் ஒரு செகண்ட் திரும்பி பாக்குறானுங்க ஏன் அவன் எதுவுமே பண்ணாம இருக்கான்னு. ஏன் எதனாலன்னு குழப்பத்துல மனசுக்குள்ள பல கேள்விகள் இருந்தாலும் அடுத்த செகண்ட் அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாதனால உடனே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட்டானுங்க. தென் அகெயின் காட்டை சுத்தி வளைச்சிட்டு வந்தவனுங்க அவளுக்கு தெரியாத மாதிரி அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து அவ இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அடுத்து என்னதான் பண்றான்னு வாட்ச் பண்ணிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹீரோ தான் பக்கத்துல இருந்த ஒரு குச்சியை எடுத்து காட்டோட ஒரு மூலையில தூக்கி வீசி அவளை திசை திருப்பி அனுப்பிவிட்டு எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவளோட கண்ணில் நம்ம படமாட்டோம். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க பார்த்தா டென்ட் மாதிரி அமைச்சு ஒரு 4-5 வீடுங்க இருக்கு. ஆனா எல்லா வீடுகளுமே பூட்டி தான் கிடக்கு. மனுஷங்க இருந்ததுக்கான அடையாளமே அங்க இல்ல. ஹீரோவோட அண்ணங்காரனுக்கு காலில் ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கிறதுனால அவனால அடுத்து ஒரு ஸ்டெப் கூட எடுத்துக்க முடியல. ரொம்ப பெயினா இருக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அப்பதான் அந்த 3ஆவதா இருந்தவன் ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னா அவ எப்படியும் கண்டுபிடிச்சு இங்கேயும் வந்துடுவா, நம்ம எல்லாரையுமே கொன்னுடுவா. சோ அடிபட்டு கிடக்கிற உன்னோட அண்ணனை ஆளுக்கு ஒரு பக்கமா தூக்கிட்டு போறது சாத்தியமில்லாத ஒண்ணு. அதனால என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க இருக்கிற ஏதோ ஒரு வீட்டோட பூட்டை உடைச்சு உன்னோட அண்ணனை அதுல வச்சு பூட்டிட்டு போயிடுவோம், என்ன சொல்றன்னு கேட்க ஹீரோக்கு செம்ம காண்டு, கண்ட்ரோல் பண்ண முடியாத கோபம். தம்பிக்கிட்டே வந்து அண்ணங்காரனை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடலான்னு ஐடியா கொடுத்தா நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவனான்னு தக்காளி வாயிலே ஒன்று வச்சான். அப்புறம் மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. டை அண்ணன் தம்பி நீங்க எப்படியோ போங்க, ஆனா நான் இனிமே உங்க கூட கூட்டு சேர்றதால நான் தனியாவே போய்க்கிறேன்னு போறதுக்கு முன்னாடி ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை அவனோட அண்ணன் கூட ரிலேட் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டான். தென் ஹீரோக்கு ஒரு செகண்ட் குழப்பம். அப்படி என்னதான் சொல்ல வந்தான்னு கேட்கறதுக்காக அவனை ஃபாலோ பண்ணி போலான்னும் போதுதான் திடீர்னு அண்ணங்காரன் அப்படியே தடுத்து நிறுத்திட்டான். அவன் போயிட்டு போறான். நம்ம போவோம், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காதன்றான். ஆனா ஹீரோக்கு அப்பயே ஒரு செகண்ட் டவுட் வந்துருச்சு, ஏன் அண்ணங்காரன் அவனுக்கு சப்போர்ட் பண்றான்னு. தென் அதை பத்தி மேலும் கேட்காம பேசவும் மனசு இல்லாம அங்கிருந்து உடனே கிளம்பிட்டான். மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தோட ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பெரிய வீடு இருக்கிறத பாக்குறான். அண்ட் அங்க மனுஷங்க இருக்கிறதுக்கான அடையாளமும் இவனுக்கு தெரிய வருது. ஸோ கண்டிப்பா இங்க யாரோ இருக்காங்கன்னு மெதுவா உள்ள போய் பாக்குறான். அங்கதான் செவுத்துல கட் பண்ணி ஒட்டு வச்சிருக்கிற நியூஸ் பேப்பர்ல இவங்களை ஷூட் பண்ண அந்த லேடியும் பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கிறத பாக்குறான். தென் அப்பதான் இவனுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வருது. தென் அடுத்து ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பக்கத்துல இருந்த கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபுட்டேஜை பாக்குறான். அதுல இவங்கள மாதிரியே காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் வந்த ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு கையில ஒரு கன்னு பிளஸ் கேமராவோட போதையில தள்ளாடிட்டே படம் பிடிச்சிட்டு ஆத்தோரமா தன்னோட பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருந்த அந்த லேடி கிட்ட வரான். ஸ்டார்டிங்ல அவன் குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதுமே போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்காதீங்க, கூட குழந்தை வர்றக்கா பிரச்சனை பண்ணாம போயிடுங்கன்றா. ஆனா அவ இப்படி பேசிட்டு இருந்த கேப்லயே திடீர்னு அந்த ஆளு குழந்தை ஷூட் பண்ணி கொண்டுட்டான். சோ இந்த ஒரு சம்பவத்துல ஏற்பட்ட அந்த ஃபர்ஸ்ட் கன் ஷாட் தான் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் கேம்ப் ஃபயர் போட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்கும் போது வேட்டைக்காரங்க ஷூட் பண்ணதா கேட்ட அதே கன்ஷாட் சத்தம் தான்னு இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ அதனாலதான் பொண்ணை இழந்த விரக்தியில காட்டுக்குள்ள அடுத்து யாரு வந்தாலும் இவ கண்ணு முன்னாடி மாட்டிட்டாங்கன்னா உயிரோடவே போகாத மாதிரி தான் ஷூட் பண்ணி கொண்டுட்டு இருந்திருக்கா. ஸோ அப்படி வந்து வசமா மாட்டினவனு தான் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும். ஆக்சுவலா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான தடயங்கள் ஆல்ரெடி ஹீரோக்கு காட்டுக்குள்ள அங்கங்க தெரிஞ்சிருக்கும். பட் அது எல்லாமே கன்சிடர் பண்ணாம தான் வந்திருப்பான். ஸோ இப்போ எல்லாமே புரிஞ்சு ரியலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தப்பிக்க வழி இல்லாம போயிடுச்சு. தென் அப்பதான் திடீர்னு தனியா சண்டை போட்டு கோச்சிட்டு போன 3ஆவது ஆளு அந்த லேடியோட கண்ணில் வசமா மாட்டிட்டான் போல. காலிலே ஷூட் பண்ணி அடுத்து அவனை ஓட விடாத மாதிரி பண்ணிட்டா. இந்த சத்தம் கேட்டு ஹீரோ ஸ்பாட்டுக்கு காப்பாத்த வர்றதுக்குள்ளேயே அடிபட்டு கீழே விழுந்தவன் அவ்வளவு தூரம் அவட்ட கெஞ்சு பார்த்திருக்கான், நாங்க தான் எதுவும் பண்ணலையே, ஏன் என்னை துரத்தி சுட்டுட்டு இருக்கேன்னு. ஆனா பதிலுக்கு அவ எந்த ஒரு பேச்சுமே பேசல. கண்ணில் வெறும் வெஞ்சன்ஸோட நெத்தி போட்டுல கன்ஷாட் பண்ணி கொண்டுட்டா. அவ கொடூரமான முறையில தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கன்ஷாட் பண்ணி கொண்டுட்டு இருந்ததை தூரத்துல இருந்து ஹீரோவும் அவனோட அண்ணனும் பார்த்துட்டு இருந்துமே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா கோவத்துல ஹீரோ தடுக்க போகும்போதுதான் அதை தடுக்க வந்த அண்ணனுக்கு
தவறுதலா இவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு அவ ஷூட் பண்ணதுல ஷோல்டர்லயே ஒரு புல்லட் இறங்கிருது. தென் உடனடியா ஹீரோ அவனோட அண்ணனை கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஒரு இடத்துக்குள்ள சேஃபா கூட்டிட்டு வந்துட்டான். இப்போ ஹீரோக்கு ஆப்ஷனே கிடையாது, என்ன பண்றதுன்னே தெரியல. கூட சப்போர்ட்டுக்கு இருந்த அவன் அண்ணனுமே அடிபட்டு மயங்கிட்டான். அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவனோட அண்ணன் கிட்ட இருந்த செல்போனை எடுத்து டவர் கிடைக்குதான்னு சுத்தி முத்தி செக் பண்ணி பாக்குறான். ஸோ அப்பதான் அவனுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துட்டு இருந்தது. இது வரைக்கும் தெரியப்படாத ஒரு ரகசியமும் தெரிய வருது. ஆக்சுவலா இவன் யாரு கல்யாணம் பண்ணிக்க இருந்தானோ அந்த பொண்ணு கூட ஆல்ரெடி அவன் அண்ணனுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ அவங்க ஒன்னா இருந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஹீரோ அந்த போன்ல பார்த்ததுமே அவனுக்கு மனசே இல்லை. தேர்ட் பர்சனா கல்யாணம் பண்ணிக்க போறவ துரோகம் பண்ணது கூட அவனுக்கு பெருசா தெரியல. பட் கூட பிறந்த அண்ணனே தனக்கு துரோகம் பண்ண விஷயத்த சொல்லியிருந்தா கூட இருந்திருக்கும். அது சொல்லாம போனதுனால மனசுடைஞ்சு போய் ஒரு மூலையிலே உட்காந்துட்டான். தென் அவன் எப்படா மயக்கத்துல இருந்து முழிப்பு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி முழிப்பு வந்ததும் எல்லா விஷயத்தையும் போன்ல பார்த்துட்டேன், இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படா என்கிட்ட இத்தனை நாளா பேசிட்டு இருந்திருக்கேன்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லடா தம்பி, உன்னை போய் நான் ஏமாத்துவனா, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தோம், நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்கு நடுவில் எதுவும் பெருசாக நடக்கலன்னு அகைன் நல்லா நாட்டம் ஏமாத்தி போய் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான். தென் இதை கேட்ட ஹீரோக்கு வந்த கோபத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரியாம போச்சு. இல்லைன்னா அவனுக்கு வாயில வைக்க வேண்டியதை உனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் வச்சிருந்துருக்கணும்னு அடிச்சு மூஞ்ச ஒடிச்சு மூளையில கொண்டு வந்து விட்டுட்டு அவனோட ஜர்க்கின்ல இருந்து அந்த சின்ன குதிரை பொம்மை எடுத்துக்கிட்டு கையில கத்தியோட அந்த லேடியை கண்டுபிடிக்க கிளம்பிட்டான். தென் அவ போற திசையிலே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தா ஒரு மலையோட உச்சில இருந்து அடுத்து இவங்களை மாதிரி யாராவது வராங்களான்னு ஸ்னைப்பர்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. தென் ஹீரோ கையில கத்தியோட அவளை அப்ரோச் பண்ண கிட்ட போகும்போது அவன் வந்திருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தென் டக்குன்னு திரும்பி அவனோட காலிலே ஷூட் பண்ணிட்டா. அப்புறம் கிட்ட வந்தவ ஹீரோவை கொல்ற சமயத்துல ஹீரோ ஷூட் பண்ணிடாத, கொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த கேளு. ஆக்சுவலா உனக்கு நடந்தது, உன்னோட பொண்ணு யாரு கொலை பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த விரக்தியில தான் பொறுக்க முடியாம நீ மற்ற எல்லாத்தையும் கொல்லிட்டு இருக்கணும்னு தெரியும். இதுதானே உன்னோட குழந்தையோட பொம்மைன்னு அதை எடுத்து காட்டி அவளை திசை திருப்பின செகண்ட்ல அவ கூட எதிர்த்து சண்டை போட்டு ஒரு வழியா அவட்ட இருந்த கன்னை இவன் வாங்கிட்டான். ஃபைனலா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ண அவளை ஷூட் பண்றதுக்கான அத்தனை வாய்ப்பு கிடைச்சுமே ஹீரோ அதை பண்ணல. தென் ஒரு 2 செகண்டுக்கு ஹீரோவை பார்த்த மாதிரியே ஃபேஸ் பண்ணிட்டு சடனா 2 ஸ்டெப் பின்னாடி போனவ இருந்த மாதிரியே மலையிலிருந்து விழுந்து தானே தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்புறம் ஹீரோக்கு இப்போ வரைக்குமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்கு எதுக்காக அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு. எனிவேஸ் இதுலேருந்து ஒரே விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு பேச்சுலர் பார்ட்டிக்கு போனீங்கன்னா இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் செத்து போயிட்டாங்களேன்னு வருத்தம் இருந்தாலும் அந்த 5 பேர்ல கடைசியில் தப்பிச்சது என்னமோ இவன் தானேன்னு ஒரு சின்ன சந்தோஷமும் அவனுக்கு கடைசியில் இருந்தது. ஸோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அடுத்த சேனல். See you guys.